தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வசனங்கள் 20 முதல் 24 முடிய. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார். கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர், சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால், அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி, சாம்பல் பூசி, மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட, உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்குச் சொல்கிறேன். கப்பர்நாகுமே, நீ வானளாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 15ஆம் வாரம் ஜூலை 15ஆம் தேதி 2025ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்னாச்சு, கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு. ஓகேங்களா? ஏன்? அவரு அவ்வளோ வல்ல செயல்கள் செஞ்சும் சில பேர் மனம் மாறவே இல்ல. நம்ம வாழ்க்கையில அப்படிதான். ஏசப்பா நமக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருப்பாரு. ஓகேங்களா? எவ்வளவோ டைம் நம்மள உயிர்ல காப்பாத்திருப்பாரு. பல ஆபத்துகள்லேருந்து நம்மள காப்பாத்திருப்பாரு. பல சிக்கல்கள்லேருந்து நம்மள விடுவிச்சிருப்பாரு. ஆனாலும் நாம மனம் மாறாமலே இருந்தோம்னா என்ன ஆகும்? ஏசப்பா செம்ம காண்டாயிருவாரு. செம்ம கடுப்பாகி என்ன சொல்றாரு? "நீ இப்படியே இருந்தீன்னா, உனக்கு கிடைக்கிற தண்டனை பயங்கரமா இருக்கும். மத்தவங்களுக்கு அதாவது இயேசுவை பற்றி அறியாதவங்களுக்கு கிடைக்கிற தண்டனையை விட, இயேசுவ பத்தி தெரிஞ்சும் நீ பாவம் செய்ற பாத்தியா? அப்படிப்பட்ட உனக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை பயங்கரமா இருக்கும்." அப்படிங்கிறத இயேசுவா உணர்த்த வருகிறார். ஓகேங்களா? ஸோ, மத்தவங்க எப்படி போனா நமக்கு என்ன? ஓகேங்களா? நாம நல்லவனா இருந்துட்டு போயிடுவோம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்கள நம்ம திருத்த ட்ரை பண்ணலாம். முடியலன்னா, அதுக்கு நம்ம அவங்கள மாரி மாறிடக்கூடாது. ஓகேங்களா? முதல்ல நம்ம நம்மள காப்பாத்துவோம், நம்ம குடும்பத்த காப்பாத்துவோம். அடுத்து நம்ம உறவினர்கள காப்பாத்துவோம். அடுத்து நம்முடைய பங்க காப்பாத்துவோம். அடுத்து அடுத்தடுத்த லெவல்ல நம்ம போலாம். ஓகேங்களா? ஸோ, எக்காரணத்த கொண்டு நாம ஏசப்பா விட்டு தூரம் போயிடக்கூடாது. சரிங்களா? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.